ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கேக் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவையான ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். மைதா, மில்க், ஆயில், எசன்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல சில்டு எக்கு 3 எடுத்திருக்கேன். அந்த எக்கு ஒயிட்டு தனியாக, எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடில் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம செப்பரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா, இதில் நான் கேக் ஜெல் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நேச்சுரலாகவே கேக்கை வந்து ஃப்ளஃபினஸாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் செப்பரேட் பண்ணிக்கலாம். எல்லோவில் மட்டும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சாக சால்ட் போட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்காது. அதுக்காக தான் எக் ஒயிட்டோட ஸ்மெல், எக் எல்லோவோட ஸ்மெல்லு. இப்போ எக் ஒயிட்டை வந்து இந்த அளவுக்கு நுர வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிங்க. ஒரே முட்டுக்காக ஃபுல்லாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக கரையாது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணால் கை வலி வந்துடும். அதுக்காக தான் நான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சுற்றியும் இருக்க சுகர்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா சுகர் வந்து சைடில் ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்பி பீட் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விப்டு க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லோவை நான் ஒரு 2 பேட்சாக ஊற்றிட்டு இதையும் நல்லா பீட் பண்ண போகிறேன். ரொம்ப பீட் பண்ணணுன்னு தேவையில்லை. இந்த எல்லோ ஒயிட்டும் எல்லோவும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணால் போதும். இதையும் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு சுற்றியும் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சீவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மைதா, அதை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஆயில் இதை ஆட் பண்ணி ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை. ஏன்னா ஆயில் நிறைய நேரம் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து சைடில் வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்பேச்சுலாவை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு, மைதா, மில்க் இந்த மாதிரி பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் மைதாவையும் மில்க்கையும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் ஒரு 7 இன்ச் டின்னில் ஆயில் போட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு 180 டிகிரியில் நான் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாட்டி நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் பீஸ் போடுறேன். கூல் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கேக் வந்து பிரேக் ஆகும். அதனால தான் இப்போ நான் பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற அந்த கேக்கே தோற்றுரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சைட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. சைட்ஸில் வந்து எக்கோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால தான் நல்ல சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது கேக் ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.